இங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் மேக்ஸ் எக்ஸாம்ல 2+2 22 ஆன்சர் பண்ணதுக்கு டீச்சர் அதை தப்பு போட்டு வச்சிடறாங்க. உடனே அந்த பையன் நான் கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கேன், அப்புறம் ஏன் நீங்க தப்பு போட்டு வச்சிருக்கேன் டீச்சர் கிட்டே சண்டை போட, அந்த டீச்சர் உடனே அவங்களோட 2 கையிலயும் 2 மார்க்கரை எடுத்துக்கிட்டு இந்த கையில உள்ள 2 மார்க்கரையும் இந்த கையில உள்ள 2 மார்க்கரையும் கூட்டினா 4 மார்க்கர் தானே வருது பாத்தியா அப்படின்னு பொறுமையா அந்த பையனுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் நான் சொல்றதான் கரெக்ட்னு டீச்சர் கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து என் பையனோட ஆன்சர் கரெக்டா தானே இருக்கு, அப்புறம் ஏன் தப்பு போட்டு வச்சிருக்கீங்க டீச்சர் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமாயி அந்த பையனோட அம்மா டீச்சரை அரைஞ்சிடறாங்க. இப்ப பிரின்சிபல் இந்த பிரச்சனை பத்தி விசாரிச்சுட்டு பிரின்சிபலுமே டீச்சர் மேலதான் தப்புன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாயி ஊர் ஃபுல்லா ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாள் நியூஸ் சேனல் எல்லாம் 2+2 4 இல்ல 22 பற்றிமன்றம் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப இந்த பிரச்சனை கைமீறி போனதுனால கோர்ட்ல இந்த டீச்சரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணையோட முடிவுல அவங்களுமே 2+2 22 சொல்லிட்டு இந்த டீச்சரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சருக்கு ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி நீங்க வந்து உங்க சேலரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப டீச்சரும் சரி சேலரி போய் வாங்கிட்டு வரலான்னு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க பார்த்தா பிரின்சிபல் பத்திக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு கேமரா முன்னாடி இந்த டீச்சர் நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டு, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களோட சேலரி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போன மாச சம்பளம் 2000 இந்த மாச சம்பளம் 2000 டோட்டலா 4000 சொல்றாங்க. என்னது 4000? 2000 22,000 தாங்க சார்னு சொல்லி பிரின்சிபாலே கதற விட்டுறாங்க.